தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நாம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற 9966, அதாவது 9966 அப்படின்னு சொல்லலாம். 99/66 அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான கதை. ஒரு ஃப்ளாட்டு, அதில் 99க்கு குடி வர்ற ஒரு பெண்மணி, 66க்கு குடி வர்ற ஒரு பெண்மணி, 99ல இருக்க ஒரு பெண்மணியோட சிநேகமாக வராங்க இளம் பெண்கள். அந்த சிநேகம் கொஞ்ச நாள்ல அந்த 99ல இருக்கிற பெண்மணி உயிரோடையே இல்லைன்றது தெரிய வர்றப்போ, இந்த 66ல இருக்கிற பெண்மணி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 99ல இருக்கிற பெண்ணுடைய ஆன்மா இந்த பெண்ணோட உடல்ல புகுந்து அவங்கள கொல்ல காரணமானவர்களை பழிவாங்க, நிச்சயமா பழிவாங்கல்ல, கொல்ல காரணமானவர்களுக்கு அந்த இறந்து போன பெண்மணிக்கு பழிவாங்க குணமும் இல்லை. ஆனா இவங்க உடம்புக்குள்ளார வந்த பிறகு தன்னை கொன்றவர்களை அது பழிவாங்கியதா இல்ல வேற என்ன விதமான தண்டனை கொடுத்தது அப்படிங்கறத அந்த படத்தோட கதையும் களமும். இந்த 66க்கு, அதாவது 66க்கு வர்ற பெண் தன் கணவரோட வந்து அங்க ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவரு 99ல இருக்க பெண்ணோட சிநேகம் ஆன பிறகு அவருக்குள்ளார மெல்ல அந்த ஆன்மா இறங்க, அமானுஷ்ய சக்திகள் நிரம்ப அவரு காட்டுற ரியாக்ஷன் ரொம்ப அருமையா இருக்குது. இவருக்குள்ளார புந்துக்கிட்டு அவர் ஆட்டி வைக்கிறாரு. அவர் ஒரு இறந்து போன அந்த பெண்மணி ஒரு பக்தர், புத்தரின் பக்தர், வள்ளலார் பக்தர்னு சமீபமா ஒரு படம், காட், என்ன காடு தலைவா அது, மை லார்டு, சாரி கட் பண்ணிக்கோங்க, வள்ளலார் பக்தர் சசிகுமார்னு சொல்லி, சசிகுமார் அந்த படத்துக்கு கதாநாயகன் சொல்லி மயிலாடுன்னு ஒரு படம் சமீபமா வந்தது. இந்த படத்துல புத்தர் பக்தர் இந்த இறந்து போன கதாநாயகி, அவங்களுடைய ஆன்மா அமானுஷ்ய சக்தி இவங்க உடம்புக்குள்ளார வருது. இதை வச்சு பழிவாங்க துடிக்காத அந்த பெண்மணி வில்லன்களுக்கு, தன்னை கொலை செய்த வில்லன்களுக்கு என்ன மாதிரி பாடம் புகட்டுறார் அப்படிங்கறதான் கதை. இதுலக்குள்ளார இந்த ரெண்டு நாயகிகளுக்கும் ரெண்டு கணவன்மார்களும் இருக்கிறாங்க. சங்கீதா அப்படிங்கிறவங்க தான் அந்த 66க்கு வராங்க. அவங்க வேற யாரும் இல்லை, ரக்ஷிதா மகாலட்சுமி. சின்ன திரையிலேருந்து சினிமாவுக்கு வந்திருக்கிற ரக்ஷிதா மகாலட்சுமியோட இரண்டாவது படம் இதுன்னு நினைக்கிறேன். உண்மையா அருமையான ஒரு லுக்ல இருப்பாங்க. ஆனா இன்னும் பூசி முழுகின மாதிரி இருந்தாங்க போன படத்துல. இந்த படத்துல கொஞ்சம் முண்டடிச்சிட்டாங்க, அதை கொஞ்சம் குறைச்சிக்கணும் அம்மணி. ஆனாலும் நடிப்புல சோடை போயிடலாம் அம்மணி. அதே மாதிரி அவங்களுக்கு என்ன நடக்குது, தன் உடல்ல இந்த அமானுஷ்ய சக்தி பூந்த பிறகு என்ன நடக்குதுங்கிறது புரியாம குழம்பி தவிப்பது, தன்னை ஆக்கிரமித்திருக்கும் ரஞ்சிதாவோட ஆவி, அதுக்கு அந்த ரஞ்சிதாவோட உடலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் ரிஸ்க் எடுத்து பார்க்குற சீன்லாம் வேற லெவலில் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ரஞ்சிதாவா வர்ற சுவேதா டோரத்தி, அவரும் உண்மையா அருமையா இருக்கிறாங்க. நல்ல பப்ளி மாஸ் மாதிரி முகமும் திரட்சியா நல்லா நம்மளை மிரட்சி கொள்ள வைக்கிற, திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு உடல் அமைப்பும் உண்டாங்க. ஆனா கொண்டுட்டீங்களப்பா அப்படின்னு நம்மளை ஏங்க வைக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களுக்குள்ளார புந்துக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம். ஆனா அவங்க வந்து உண்மையா அந்த கிளாமருக்கும் அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்க வந்த பிறகு ரச்சிதா மகாலட்சுமி கொஞ்சம் கிளாமரா தெரியுறாங்க நம்ம இவங்க உடம்புக்குள்ளார வந்தப்போ. அதே மாதிரி இந்த படத்தை வந்து மூர்த்தி அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்கன்னா சாரி மூர்த்தி அவர் தான் தயாரித்து இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல அவர் இந்த படத்துல வந்து ஒரு கதாபாத்திரமா நடிச்சிருக்கிறாரு. அவர் ஆரம்பத்துல வில்லன் மாதிரி தெரிஞ்சாலும் போக போக அவர் ஏன் அப்படி இருக்கிறாரு, உண்மையில் அவர் யாரு இந்த ரெண்டு பெண்களுக்கு அப்படிங்கிற உண்மை தெரிய வர்றப்ப வேற லெவல்ல இந்த ஸ்கிரிப்ட் போகுது. ஆனாலும் நிறைய சீன்ஸ் அந்த கிரீன் மேட்ல, இப்ப நம்ம யூடியூப்ல பேசுறோம் இல்லையா ஸ்டுடியோவில், அந்த மாதிரி எடுத்திருக்கிறது அப்பட்டமா தெரியறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எவ்வளவோ வசதி, சில படுக்கையறை காட்சி, ஒரு படுக்கையறையில கூட, அதுல படுக்கையறை காட்சியில படுக்கையறை சீனை கூட கிரீன் மேட்ல எடுக்க வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு புரியல. ஏதோ நம்ம நியூசிலாந்துல போய் படப்பிடிப்பு நடத்த முடியல, நியூசிலாந்து கிரீன் மேட்ல கொண்டு வந்தோம்னா அது வேற. ஒரு ரூம்குள்ளார எடுக்க வேண்டிய படப்பிடிப்பே கிரீன் மேட்ல வச்சு எடுத்தீங்கன்னா அப்புறம் செலவெல்லாம் பிச்சுட்டு போகாம என்ன பண்ணும் அப்படின்னு கேட்க தோணுது. ஆனாலும் ரக்ஷிதாவோட கணவராக வர்ற சபரி, சுவேதாவோட கணவராக வர்ற ரோஹித் செல்லப்பா, ரெண்டு பேருமே வில்லத்தனம் நிரம்புறவங்க. இதுல வில்லத்தனத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்களா என்னன்னு நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அது இல்லாம இந்த சபரி, ரோஹித் செல்லப்பா, அது இல்லாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்வேதா டோரத்தி, அது இல்லாம மெயின் ஹீரோயின்
நம்ம ரக்ஷிதா மகாலட்சுமி இவங்கெல்லாம் இல்லாம KR விஜயா, PL தேனப்பன், ஸ்ரீலேகா ராஜேந்திரன், ஜாவா சுந்தரேசன், நம்ம சாம்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இது இல்லாம முல்லை கோதண்டமும் விஜய் டிவி ஃப்ரம் இருக்கிறாங்க. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் படமும் ஒரு நல்ல கதையம்சத்தோட வெளிவந்தும் கிரீன் மேட்ஸ் அப்பட்டமா தெரியுது, கிரீன் மேட் சீன்ஸ் அப்பட்டமா தெரியுது, கொஞ்சம் அபத்தமா இருக்குதுங்கிறத சொல்லி MS மூர்த்தியோட இசையில யாரு பிள்ளையாரு பாடல்ல அப்படி ஒரு பக்தி பரவசம் அருமையா இருக்குது. அது இல்லாம இன்னும் 2 3 பாட்டு இருந்தாலும் யாரு பிள்ளையாரு தான் நமக்கு முதல் இடத்துல இருக்கிற இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அமர்கீத்தோட பின்னணி இசை, செவிலோ ராஜாவின் ஒளிப்பதிவு உண்மையாவே இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் படங்களுக்கு, மானுஷிய சக்திகள் நிரம்பிய படத்துக்கு பக்காவா வலுவூட்டி இருக்குது. ஆனாலும் யாரையும் பழிவாங்க கூடாது அப்படின்ற உறுதி கண்ட உறுதியோட இருக்கிற ஆத்மா வந்து ஒரு பெண்ணோட உடல் உள்ளார ஏன் போகுது, அதுக்கான காரணத்தை சொன்ன விதம், இந்த மாதிரி கொலை குற்றவாளிகளுக்கு இந்த பெண் பழிவாங்காமலே தண்டனை கிடைப்பதும் ஹைலைட்டான விஷயம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் பெரிதா எதிர்பார்ப்பு இல்லாமல் போன 99/66 99/66 99/66 சாரி 99/66 இந்த படம் உண்மையா ஒரு 99-66க்கும் இடைப்பட்ட மார்க் எடுக்கலனாலும் ஒரு 50 மதிப்பெண்களை ரொம்ப மதிப்போட நம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டுள்ளது. பத்திரிகையாளர் RS கார்த்திகை பார்வையில் 50 மதிப்பெண்கள் இந்த படத்துக்கு கொடுத்து விடைபெறேன். உண்மையாவே 99/66 கிரைம் த்ரில்லர் அமானுஷ்ய சக்திகளை விரும்புறவங்க பார்க்கணும் ரசிகன்னு சொல்லி விடைபெறேன்.